ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு பேர் உபகாரமாக கிடைத்தார்கள். அவர்கள் செய்த சிறந்த உபகாரம் என்னவென்றால், மனித சமுதாயத்திற்கு கியாமத்து நாளை பற்றி சொல்லியதும் கியாமத்து நாளினுடைய குழப்பத்தை பற்றியும் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த கியாமத்து நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா குழப்பத்தையும் சொல்லிவிட்டு அதற்கான தீர்வையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக, அப்படிப்பட்ட ஒரு ரஹ்மத்துல் ஆலமீனாக நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கியாமத்தினுடைய குழப்பத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் என்றால், அக்காலகட்டத்தை காலையிலே முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் சாயந்தர் மாலையிலே காஃபிராகி விடுவார், மாலையிலே முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் காலையிலே காஃபிராகி விடுவார். அந்த நிலைமைக்கு குழப்பங்கள் எல்லாம் உங்களை ஆழ்ந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் சொல்லாமல் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னும் சொன்னார்கள் என்னவென்றால், நானும் கியாமத்தினாலும் விரல்களை காட்டி சொன்னார்கள், நானும் கியாமத்தினாலும் இரு விரல்களைப் போல. ஏனென்றால் பக்கத்தில் இருக்கின்றோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே முஸ்லிம்களை, உங்களுடைய ஈமான்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் எந்த வழியிலே இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் ஈமானெல்லாம் படிக்கக்கூடிய அசத்தியம் உடைய காலமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சத்திய பாதையிலே வர வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்திலே யோசிக்காதீர்கள். அந்த அல்லாஹ் ரசூலுடைய விஷயம் எந்த பாதையிலே சரியான முறையில் கிடைக்கின்றதோ அந்த பாதையை நீங்கள் யோசித்து அதன்படி வாழ்வதற்கும் அந்த குழப்பத்தை விட்டும் பாதுகாத்து